எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இன்றைய தலைப்பாக மேலிருந்து வந்தது தியானத்தில் இருக்கும் பொழுது. எனவே இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் அமைக்கிருங்க. என்னுடைய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். இன்றைய தலைப்பு ஒரு அற்புதமான தலைப்பு. தலைப்பு என்னன்னு கேட்குறீங்களா? சூக்கும சரீரத்தின் சூக்கும பயண ரகசியம். சூக்கும சரீரத்தின் சூக்கும பயணத்தின் ரகசியம். அதாவது மனிதன் இறந்த பிறகு நம்ம உடம்பு, இது ஸ்தூல உடம்பு, இந்த ஸ்தூல உடம்புக்கு உள்ள ஒரு சூக்கும சரீரம் இருக்கிறது. ஒரு சக்தி வடிவமாக, ஒரு ஒளி வடிவமாக இதே அச்சில் இருக்குது. அது இந்த உடம்பை விட்டு வெளில வந்துடுது. அதுதான் சூக்கும உலகத்தை நோக்கி பயணம் செய்கிறது என்று ஒரு கருத்து நம் எல்லா மதங்கள்லையும் இருக்கிறது. இந்த சூக்கும சரீரம் எப்படி பயணம் செய்யுது அப்படிங்கிறத பற்றி பல விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. டாக்டர் ரேமான் மோடிங்கிறவர் இறக்கும் தருவாயில் இறந்து விட்டார்கள் என்று கிளினிக்கலி அனௌன்ஸ்டு ஹீஸ் டெட் அப்படிங்கிற ஆட்களையெல்லாம் பார்த்து அந்த இறந்து போயிட்டு திரும்பவும் உயிர் பிழைத்த நபர்களுடைய அனுபவத்தை எல்லாம் சேகரிச்சிருக்கார். ஒரு பெரிய புக்கு போட்டிருக்கார், லைஃப் ஆஃப்டர் லைஃப்னு. அதில் செத்து போயிட்டு திரும்பி வந்தவங்க மெடிக்கலி செத்துட்டான்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் திடீர்னு பொழைச்சிக்குவோம். அவங்களோட அனுபவங்கள் எல்லாம் சேகரிக்கிறார். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒற்றுமை காணப்படுகிறது. என்னென்னா, அவர்கள் இறந்தவுடன் தங்கள் உடலை பார்க்கிறார்கள், ஸ்தூல உடலை. தங்கள் சூக்ம சரீரத்தையும் பார்க்கிறார்கள். பிறகு எங்கோ ஒரு டன்னல் மாதிரி, அல்லது ஒரு இருண்ட ஒரு பிரதேசம் மாதிரி, அல்லது ஒரு குகை மாதிரி, அதில் பிரயாணம் செஞ்சோன்னு ஒரு வெளிச்சமான ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த வெளிச்சத்தில் இன்னொரு உலகத்தை பார்க்கிறார்கள் என்பது பொதுப்படையாக எல்லாரிடத்திலும் நிலவக்கூடிய ஒற்றுமை, பல பேருடைய அனுபவங்கள். இதிலிருந்து சூக்கும சரீரம் எங்கோ பயணிப்பதாக, சூக்கும உலகத்தை நோக்கி, ஆத்மலோகத்தை நோக்கி பயணிப்பதாக ஆய்வுலக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இந்த சூக்கும சரீரத்தின் பயணத்தின் ரகசியம் என்ன, எப்படி பயணிக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது அப்படியே ஸ்டாப் பண்ணிங்க. இன்னொரு கொலேட்ரலாக ஒரு சப்ஜெக்ட் ஒரு டாபிக் போயிட்டு இதை கனெக்ட் பண்ணால் சரியாக வரும். இப்போது சூக்ம சரீரம் எப்படி பிரயாணம் பண்ணுகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எங்கே போகுது அப்படிங்கிறது சூக்குமலோகம், ஆத்மலோகம், பித்ருலோகம், சொர்க்கம் என்று பலவாறாக பல மதங்களிலும் பேசப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா, என்னுடைய கருத்தில் இப்போ நம்ம இந்து மதத்தைப்படி எடுத்துக்கிட்டோம்னா, வைகுந்தம், கைலாயம், சத்தியலோகம், பிரம்மலோகம், சொர்க்கலோகம், கந்தர்வலோகம், இது போன்ற பல லோகங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த லோகங்கள் எல்லாம் சூக்கும வடிவமாக இருக்கிறதா என்று கேள்வி கேட்டால், நான் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், அப்படி அல்ல. அந்தந்த லோகங்கள் அந்தந்த உலகத்திற்கு தேவையான ஸ்தூல சரீரமாக, ஸ்தூல தோற்றமாகத்தான் இருக்கிறது என்று எனக்கு உணர்த்தப்பட்டது. ஆவிலோகம் அப்படின்னா சினிமாவில் வர மாதிரி எல்லாம் அப்படி சில்ல அவுட் மாதிரி வெள்ளை கலரில் அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒளி வடிவமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, புகை வடிவமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆவிலோகத்துலையும் எல்லாரும் அப்படி தான் புகை வடிவமாக அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படி என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது தவறு. அந்தந்த லோகத்துக்கு உண்டான ஸ்தூல சரீரத்துடன் தான் இருக்கிறார்கள். அந்த லோகமெல்லாம் ஸ்தூலம்தான். அதற்குண்டான நீதிகளோடு, இயற்கையோடு ஸ்தூலமாகத்தான் இருக்கிறது. சூக்கும உலகம் என்று ஒன்று தனியாக இல்லை. இந்த உடம்புக்குள்ளே, இது ஸ்தூல உடம்பு, இதுக்குள்ளே எப்படி சூக்கும சரீரம் உள்ள ஐக்கியமாக இருக்குது. அதை போல் ஒவ்வொரு இந்திரலோகமாக இருக்கட்டும், அது பிரம்மலோகமாக இருக்கட்டும், கைலாயமாக இருக்கட்டும், அந்தந்த லோகம் அதற்கு உண்டான இயற்கையை ஒட்டி, தன்மையை ஒட்டி ஸ்தூலமாகத்தான் இருக்கிறது என்று எனக்கு உணர்த்தப்பட்டது.
அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த லோகமெல்லாம் இந்த பிரபஞ்சம் அண்ட சராசரமான பிரபஞ்சம் இருக்கு. எல்லையற்ற பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை தாண்டி அது அல்லாமல் வேறு என்ன இருக்க முடியும்? சொல்லுங்க. வேறு என்ன இறைவன் படைப்பில வேறு என்ன இருக்க முடியும்? சூக்கும சரீரம் அப்படின்னு சொன்ன சூக்கும உலகம்னா, இது சூக்கும உலகம். இது ஸ்தூல உலகம். இது அப்படியே திருப்பினா இந்தாண்ட சூக்கும உலகம் இருக்குது அப்படின்னா, இதுக்குள்ள பின்பக்கம் அப்படியே இருக்குது அப்படின்னா, அப்படி இல்லை. எனக்கு தோன்றுவதெல்லாம் அசைக்க முடியாத நம்பிக்கை. அதெல்லாம் மிக பல ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கோளங்கள், பூமியை போன்ற ஒவ்வொரு கோளங்கள் தான் ஒவ்வொரு லோகங்களாக சொல்கிறோம் என்று நான் கருதுகிறேன், நான் நம்புகிறேன். இது பகுத்தறிவாகவும் ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி ஜேம்ஸ் வெப் கேமரா மூலியமாக பார்த்துருக்காங்க நியரஸ்ட் கேலக்ஸி. அதுக்கு என்னமோ நம்பர் போட்டு என்னமோ போட்டு சொல்கிறாங்க, அது கூகுளில் போட்டு பாருங்கள். நியரஸ்ட் கேலக்ஸி 150 ஒளி ஆண்டுகள் தூரத்தில் இருக்கிறது. அதான் நியரஸ்ட். ஒளி ஆண்டுகள், லைட் இயர்ஸ் அப்படிங்கிறத பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன். லைட் என்றால் ஒளி. லைட் பல்புலேருந்து வர்ற மாதிரி, சூரியன்லேருந்து வர்ற மாதிரி லைட். சவுண்டு இல்லை. அப்படின்னு ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர், இப்படிக்குள்ள 3 லட்சம் கிலோமீட்டர் தாண்டிடுது ஒரு லைட். ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகுதுன்னா, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் போகும்? எத்தனை 3 லட்சம் போகும்? 3018, 1,80,00,000 போகும் ஒரு நிமிஷத்துக்கு. 1 மணி நேரத்துக்கு கணக்கு போட்டுங்க. ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸுக்கு கணக்கு போட்டுங்க. 1 வீக்குக்கு கணக்கு போட்டுங்க. 1 மந்த்து, 1 இயர். 1 இயரில் எத்தனை செகண்ட் இருக்குது? அத்தனை செகண்ட் இன்ட்டு 3 லட்சம். அப்பா, ஒரு லைட் இயருங்கிறது ரொம்ப பிரம்மாண்டம். ஒரு லைட் இயருங்கிறது அதான் ஒளியாண்டு. ஒரு ஒளி வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்திலே ஒரு வருஷத்திற்கு பயணிக்கும் தூரம். இதில் 150 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கின்ற ஒரு கேலக்ஸி தான் நமக்கு நியரஸ்ட்டாக இருக்குதுன்னு ஜேம்ஸ் வெப் கேமரா டெலஸ்கோப் சொல்லுதான். விஞ்ஞானிகள், நாசா விஞ்ஞானிகள் இப்போ சொல்கிறாங்க. 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கேலக்ஸி கூட சின்ன புள்ளியாக அதுலேருந்து லைட் இப்போ வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஒரு டெலஸ்கோப் வாங்கியிருக்குன்னு. ஹப்பில் நம்ம சொல்கிறாங்க அதுக்கு டெலஸ்கோப்பு. அப்படி பார்க்கும்போது அவ்வளோ தூரம் தாண்டி இருக்கக்கூடிய லோகங்கள், அங்கே லோகங்கள் இருந்தால் அந்த லோகங்களுக்கு பெயர் தான் கைலாயம், பிரம்மலோகம், இந்திரலோகம் என்று இருக்கும் என்று, அல்லது பித்ருலோகம், ஆவியலோகம் என்று நான் கருதுகிறேன். அவர்களை நாம் விஞ்ஞான ரீதியாக ஏலியன்ஸ் என்று அழைக்கின்றோம். இப்போ நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம அந்த லோகத்துக்கு போகணும்னா கிட்டக்க இருக்கிற கேலக்ஸியை 150 ஒளியாண்டுகள். இப்போ நம்ம இறந்தோடனே 500 ஒளியாண்டுக்கு அப்புறம், 1000 ஒளியாண்டுக்கு அப்புறம் இன்னும் வச்சுக்கலாம் ஒரு கணக்கு இருக்கக்கூடிய பித்ருலோகத்துக்கோ, ஆவியல் லோகத்துக்கோ, இந்திரலோகத்திற்கோ செல்ல வேண்டுமென்றால் நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகணும்? ஒளி லைட் ஸ்பீடில் போனாலும் 150 வருஷம், 500 வருஷம் ஆகும். அப்படியா? நம்மளுடைய மதங்கள் சொல்கிறது, நம்மளுடைய ஆராய்ச்சிகளில் சொல்கிறாங்க, வேதாந்தம் சொல்லுது. இப்படிங்கிறதுக்குள்ள அங்கே போயிடுறாங்கிறாங்க, அந்த லோகத்துக்கு போயிடுறாங்க. அங்கே இப்படிங்கிறதுக்குள்ள அங்கேருந்து இங்கே வந்துடுறாங்க அப்படின்றது தான் நாம் புராணங்களில் பார்க்கிறோம். இது உண்மையா? அப்போ இவங்க லைட்டை விட பல லட்சம், பல கோடி மடங்கு ஸ்பீடில் போகிறாங்களா? அப்படிங்கும்போது ஒரு லைட்டு வேகத்தில் போனாலே, ஒரு ஒளியின் வேகத்தில் போனாலே ஒரு பொருள் தன் எடையை இழந்துவிடும், உருவத்தை இழந்துவிடும் என்று ஐன்ஸ்டீன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒரு பொருளை ஒளி வேகத்தில் எரிஞ்சிங்கன்னா, ஒளி வேகத்தில் அனுப்புனீங்கன்னா அது தன்னுடைய மாசை இழந்துவிடும், அது சக்தி வடிவமாக ஆகிவிடும் என்று ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கார். அப்படி பார்க்கும்போது நம்ம இறந்ததுக்கப்புறம் சூக்ம சரீரமாக வெளில வரோம். இந்த சூக்ம சரீரங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சக்தியின் வடிவம். சக்தி ஒரு எனர்ஜி ஃபார்ம் தான் அது. இப்போ நம்ம இந்த ஸ்தூல உடம்பே எனர்ஜி ஃபார்ம் தாங்க. இந்த ஸ்தூலத்தை பார்த்திங்கன்னா அப்படியே பிரித்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல என்ன இருக்குது? 73% நீர். அது நீர் எதால் இருக்குது? ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அப்போ ஹைட்ரஜன் அணுக்கள், ஆக்சிஜன் அணுக்கள், கார்பன்
கார்பன் அணுக்கள், பாஸ்பரஸு, பொட்டாசியம், நைட்ரேட்டு, இந்த மாதிரி உள்ள சோடியம் குளோரைடு, உப்பு, இந்த மாதிரி தனிமங்களால் ஆனது தான் இந்த உடல். அவ்வளோ அணுக்கள் இருக்குது. அந்த அணுக்களை பிரிச்சிங்கன்னா நம்ம உடம்பு அப்படியே அணுக்களாக பிரிச்சிட்டோம்னா நம்ம மறைஞ்சி போயிடுவோம். அணு 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 வடிவமாக இருப்போம். அந்த அணுவையும் பிளந்துட்டிங்கன்னா எலக்ட்ரான் வடிவமாக, எலக்ட்ரானும் புரோட்டானும் வடிவமாக தான் இருப்போம். அப்போ இந்த ஸ்தூல உடம்பே பிரித்து போட்டிங்கன்னா சக்தி வடிவமாக மாறிடும். அதுக்குள்ளே இருக்கிற சூக்ம சரீரம் என்ற ஒரு எனர்ஜி கண்டென்ட் அது வெளியில் வருது. அந்த எனர்ஜி கண்டென்ட்டு ஒளி வேகத்தில் பிரயாணம் பண்ணணுமா? இல்லை, அவசியம் இல்லை. எனக்கு ஒன்று சொன்னாங்க, யாரும் பிரயாணம் செய்வதில்லை. எப்படி? எந்த சூக்ம ஆத்மாவும் பிரயாணம் செய்வதில்லை. ஆனால் அந்த லோகத்தை அடைஞ்சிடுறோம். எப்படி? அதுதான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு சின்ன ஒரு அப்பாரட்டஸ் மாதிரி வச்சு உங்களுக்கு விளக்குறேன். அது விளக்கி சொல்கிறேன். அதை அந்த வீடியோவை தனி வீடியோ எடுத்து அதை இதோட இணைக்கிறேன். இணைச்சிட்டு மறுபடியும் அதுக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணுவேன். இதோட இணைக்கிறேன். அதனால் இதோட கட் பண்ணிட்டாதீங்க. பாருங்கள், அந்த வீடியோ இணைக்கிறேன் பாருங்கள். இதோட டக்குன்னு உடனே வந்துடும். எனது அன்பார்ந்த நேயர்களே, இங்கே சில பிளாஸ்டிக் பிரிக்ஸ் மாதிரி இருக்கிறது பிள்ளைங்க விளையாடும்ல, அதை அடுக்கியிருக்கிறேன். எல்லாம் தனித்தனியாக தான் அடுக்கியிருக்கிறேன். பாருங்கள், அப்படி அடுக்கியிருக்கிறேன். இப்போது இதை நான் தள்ளுறேன். இதை தள்ளும்போது இந்த பச்சையும் நகர்ந்துச்சு இல்லைங்களா? அதே போல் இந்த பச்சை இங்கேருந்து தள்ளுறேன். தள்ளினோடனே இது நவருது. இது என்ன பெரிய அதிசயம்? இது எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும். இதில் என்ன பெரிய அதிசயம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த சின்ன விஷயத்தில் மிகப்பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு. இப்போ நான் தள்ளும்போது இதுவாக நகரலை. இதை தள்ளும்போது இங்கே நான் ஒரு ஃபோர்ஸ், இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ், என் கையால் ஒரு ஃபோர்ஸை யூஸ் பண்ணுறேன். இப்படி புஷ் பண்ணுறேன். இங்கே புஷ் பண்ணும்போது இது நகருது 1 இன்ச்சு. இது நகர அதே நேரத்தில் சைமல்டேனியஸ் அதே நேரத்தில் இதுவும் நகருது இல்லையா? அப்போ என் ஃபோர்ஸு, நான் கொடுக்குற ஃபோர்ஸு 1 2 3 4 5 6 7 8 கட்டைகளையும் தாண்டி விருன்னு பயணிக்குது. எப்படி பயணிக்குது? அலைகளாக, ஃபோர்ஸ், எனர்ஜி, சக்தி அலைகளாக பயணிக்குது. அதனால தான் இங்கே வச்சு இப்படி தள்ளவுமே அங்கேயும் நவருது. இந்த ஃபோர்ஸு இதுலேருந்து இதுவரை தாண்டி போகிறதுக்கு டைம் எடுத்துக்குதா? இஸ் தேர் எனி டைம்? அட் த சேம் டைம் இங்கே தள்ளும்போது அங்கே போகுது இல்லைங்களா? புரியுதா உங்களுக்கு? எல்லாம் தனித்தனியாக தான் இருக்குது. ஒன்று சேர்ந்து இணைக்கலை. இப்போ ரயில் பெட்டி மாதிரி இணைச்சோம்னா அது இழுத்துக்கிட்டு போகுது, பின்னாடி இழுக்கிறேங்கிறோம். அப்போயும் அந்த ஃபோர்ஸ் தான். இப்போ ஒரு சக்தி அலைவடிவாக இதுக்குள்ளே பயணிக்குது அப்படின்னா அலையாக பயணம் செய்வதில்லை. இது ஒரு பெரிய பௌதீக உண்மை. இப்படி தள்ளும் பொழுதே அதுவும் ஏன் தள்ளுது? நான் தள்ளினது இந்த ஊதாக்கட்டையை தான். பச்சை அப்படின்னு வந்துச்சு அதே நேரத்தில் என்ற கேள்வியோடு இந்த விளக்கத்தை நிறுத்திக்கிட்டு தொடருவோம், வீடியோ தொடருவோங்க. இப்போ தொடருவோம், வீடியோக்கு போகிறோம். இப்போ இந்த விளக்கத்தை பார்த்தீங்களா, டெமான்ஸ்ட்ரேஷனை பார்த்தீங்க இல்லையா? அப்போ ஒரு கட்டையை, இந்த கட்டையை தள்ளும்போது இந்த கட்டையும் நகருது இல்லைங்களா? அப்போது இது அலை, ஃபோர்ஸ் வேவ். இதை போல் ஒரு குளத்தில் ஒரு கல்லை விட்டிருங்க. அந்த நடுக்குளத்துலேருந்து அலை வட்டமாக வரும். அந்த அலை நம்ம பார்த்தா ஒரு அலை புறப்பட்டு நேராக கரைக்கு சேர்கிற மாதிரி நமக்கு தோணும். பட் ஆனால் அந்த தண்ணி அலை கரைக்கு சேருதா? இல்லை. கடலில் போய் நின்றுட்டுனா அந்த ஒரு அலை வருது புறப்பட்டு, அது சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சேருதுன்னா அதே அங்கே இருக்கிற அந்த அலைக்கு உண்டான தண்ணி, அதே தண்ணி அந்த அலையில் உள்ள தண்ணியாக கரைக்கு வருது? இல்லை. ஒரு வேவ் என்னன்னாக்கா ஒரு சக்தி தண்ணி அப்படி அமுக்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற தண்ணி மேலே எழும்புனோன்னே மறுபடியும் கிராவிடேஷனில் கீழே அமுங்குனா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தண்ணி மேலே எழும்புது. அது எழும்பி அது கீழே அமுக்கும்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தண்ணி மேலே எழும்புது. இப்படி இதனால தான் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் அலையலை வேவ்லாம் இப்படி போட்டிருப்பாங்க. இசிஜி எல்லாம் பாருங்கள், இப்படி தான் வரும்.
அப்படி வேவ். அப்போது அதில் வந்து ஒரு பொருள், ஒரு மரக்கட்டை தூக்கி போட்டிங்கன்னா, காற்று இல்லாத இடம், காற்று இல்லாத ஒரு இடத்துல, சுத்தமாக காற்று இல்லாத இடத்துல தண்ணியில் ஒரு அலை எழுப்பிட்டு அந்த அலை எழுப்புற இடத்துல ஒரு தக்கையை போட்டிங்கன்னா, அது வந்து அந்த அலை மூலியமாக கரைக்கு வந்து சேராது. அது அங்கேயே தான் இருக்கும். மேலே ஏழும் கீழே ஏழும், மேலே ஏழும் கீழே ஏழும். ஆனால் கரைக்கு வந்து சேருதுன்னா அது காற்றால் தள்ளப்படுவதால் என்ன. அப்போது வேவ்ஸ் வந்து பிரயாணம் செய்வதில்லை. இட் ஜஸ்ட் இங்கே புஷ் பண்ணால் அங்கே புஷ். இதைத்தான் விஞ்ஞானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நவீன விஞ்ஞானத்தில் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், ஒரு எலக்ட்ரான் இங்கே வச்சுட்டு இன்னொரு எலக்ட்ரானை பிரித்து, அதே எலக்ட்ரானை பிரித்து கொண்டு அமெரிக்காவில் வச்சா இங்கே என்ன மாற்றம் ஏற்படுதோ அதே மாற்றம் துடிப்பு அங்கேயும் ஏற்படும் அட் த சேம் டைம். திஸ் இஸ் எ லா ஆஃப் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். என்டாங்கிள்மெண்ட்னா பிணைப்பு. எப்படி பிணைப்பு. இதே போல் தான் நம்ம இந்த இந்த சயின்ஸ் தான் எனக்கு விளக்குறாங்க. நம்ம சூக்கும வடிவமாக வெளில வந்தோன்னா இட் இஸ் ஏ, நான் என்ன சொன்னேன், சக்தியின் வடிவம் இது, மாஸ் கிடையாது. ஏன்னா மாஸ் இல்லாமல் சக்தியின் வடிவமாக உடலை விட்டு வெளில வந்து நிற்போம். அப்போ நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரபஞ்சமே சக்தியால் நிரம்பியது, வெற்றிடம் கிடையாது, எல்லாமே காஸ்மிக் எனர்ஜியால் நிரம்பினது. அப்போது தூரத்தில் இப்படி சொன்னால் பார்த்தீங்களா, இவ்வளோ பெருசு கட்டை காமிச்சு, இந்த கட்டை இங்கே கட்டை இன்னும் தள்ளினேன். அப்போ இந்த கட்டையை வந்து 500 ஆண்டுகளுக்கு அந்தாண்ட, ஒளியாண்டுகளுக்கு அந்தாண்ட இருக்கிற ஆவிலோகம்னு வச்சுங்க. இந்த கட்டையில் இருக்கிறது இந்த இடம் பூமின்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்கு நடுப்புற ஒரு 500 ஒளியாண்டுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த கட்டைங்கிற பூமியிலேருந்து வெளில வந்துடுறோம். சுற்றி இந்த 2 கட்டைக்கு நடுப்புற, இந்த 2 லோகங்களுக்கு, பூலோகத்துக்கும் இந்த சொர்க்கலோகத்துக்கும் இடையில் இருக்கின்ற 500 ஒளியாண்டுகள் தூரம் நடுப்புற வேக்கும் இல்லை, சூன்யம் இல்லை, அலைகளால் சக்தியால் நிரம்பியது. அப்போ அந்த சக்தியும் நம்ம சூக்ம சரீரத்துக்கு சக்தியும் ஒன்று தான். அப்போ என்ன, காஸ்மிக் எனர்ஜி. அது என்ன பண்ணுதுன்னா, அப்போ நம்மளை சூக்ம சரீரத்தில் உள்ளதை நம்மளை என்ன பண்ணுறாங்க, அப்படி நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே ஒரு அலை, நம்மளை மாதிரியே சூக்ம சரீரம் மாதிரியே ஒரு அலை ஏற்படுது. அந்த அலை இங்கே ஏற்படும் பொழுதே இந்த லோகத்தில் எப்படி நான் இப்படி இங்கே தள்ளும்போது இது நவுந்தது, அது மாதிரி இங்கே தள்ளும்போதே இந்த என் சூக்கும சரீரத்துக்கு உண்டான அலை, அதுக்கு உண்டான வேவ் லென்த்து, அது இந்த லோகத்துலேயும் அதே நேரத்தில் இங்கே உண்டாகும். புரியுதுங்களா? இங்கே உண்டாகும். அப்போ இங்கே அவங்க வந்து நம்ம யமதூதர்கள் வந்து என்ன வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு யமதூதர்கள் வந்து அப்படி நம்மளை தள்ளுறாங்க. சூக்கும சரீரத்தை வந்துட்டியா, வெளில வந்துட்டியா, சூழ உடம்புலேருந்து வெளில வந்துட்டியா, வா 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 மகனே வா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு தள்ளு அப்படின்னு தள்ளும்போது நம்மளுக்கு ஒரு மயக்கம் இல்லை. அதுதான் இருண்ட ஒரு குகைக்குள்ளே பிரயாணம் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு கிணத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, ஒரு டன்னலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குதுன்னு அவங்களுக்கு ஒரு அனுபவம், அந்த சூக்கும சரீரத்துக்கு ஒரு அனுபவம். அப்படின்னொன்னே இந்த இடத்துல ஒரு அலை வடிவமாக இங்கே தோன்றிருக்கிறாங்க. இங்கே சூக்கும சரீரத்தோடு நிற்பாங்க. இது ஒரு லோகம், இது இந்திர லோகம்னு வச்சுக்கோங்க, இல்லை கந்தர்வ லோகம்னு வச்சுக்கோங்க, இல்லை பித்ரு லோகம்னு வச்சுக்கோங்க, ஆவி லோகம்னு வச்சுங்க. இது ஒரு ஸ்தூலம், இது ஒரு கோலம், இது ஒரு உலகம், உருண்டை பூமி மாதிரி. இதுக்கு உண்டான ஸ்தூல சரீரத்தை இந்த சூக்கும சரீரம் கவர்ந்து கொள்ளும். இப்போ நம்ம ஸ்தூல உடம்பை இந்த சூக்கும சரீரம் கவர்ந்து இழுத்துருக்குல்ல, இழுத்துக்கிட்டு இங்கே கவர்ந்தோம், இங்கே நமக்கு ஸ்தூல வடிவம் கொடுக்கப்பட்டுவிடும். கொடுத்தோன்னே இந்த லோகத்தில் உட்காந்துரும். இதுதான் 500 ஒளியாண்டுகளுக்கு அந்தாண்டு நம்ம போகிற ரகசியம். பிரயாணமாக செய்கிறதில்ல, ஜஸ்ட் புஷ், வேவ் லென்த். அதுக்காக தான் நம்ம சூக்கும சரீரமாக வெளில வரோம். ஆனால் இந்த லோகத்துலேருந்து பூலோகத்தில் பிறக்கிறதுக்கு இந்த வேவ், இந்த சூக்ம சரீரம் எங்கே பண்ணுது, எப்படி நம்ம ஸ்தூலத்தை எடுத்துக்குது, தாயின் கர்ப்பத்தில் புகுந்து எடுத்துக்குது. இந்த லோகத்துக்கு போனோடனே இங்கே கர்ப்பலோகம், இங்கே ஒரு தாய் இருந்து அந்த கர்ப்பத்தில் புகுந்து அங்கே குழந்தையா பிறந்து வளருவோமா? அது இல்லை. இந்த கர்ப்பலோக வாசம், இந்த கர்ப்பவாசம்ங்கிறது பூலோகத்தின் சாபம் என்று நமது புராணங்கள் சொல்கின்றன, நமது மதங்களும் வேதங்களும் சொல்கின்றன. இது ஒரு சாபம். இந்த 10 மாதம் சிறைப்பட்டு கிடக்கணும். பார்க்குறவங்கள புராண கதைகள்லாம், நீ பூலோகத்தில் பிறந்து இருந்து விட்டு வா, இது என் சாபம் அப்படிங்கிறாங்களா? அது மாதிரி இந்த பூலோகத்தில் பிறக்கிற எல்லாருமே ஒரு கர்மா சாபம்னா கர்மான்னு வச்சுக்கோங்க. எல்லோரும் சாபம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஆனால் எல்லோரும் பாவம் செஞ்சுட்டு தான்
இந்த பூலோகத்தில் பிறக்கிறோங்கிறது இயேசுநாதருடைய கிறிஸ்தவ மதத்துக்கு. அதனால் பாவிகளே அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. உங்களை ரட்சிக்க வந்த மீட் பண்ணான், ரட்சகன்னான் அப்படின்பார். ஏன்னா ஏதோ ஒரு கர்ம பாவம் செய்ததோடு தான் பூலோகத்தில் தாயின் கர்ப்பத்தில் பிறந்து அழுதுகிட்டே பிறக்கிறோம், அழுதுகிட்டே சாவோம். ஆனால் இதுலேருந்து விடுபட்டோன்னு நம்ம யதார்த்த உலகம் இங்கேருந்து தானே வந்தோம், இங்கே போகிறதுக்கு சற்று இங்கே ஒரு புஷு தான் இங்கே தோண்டிடுவோம். இங்கே தோண்டி இங்கே சூக்கும சரீரமாக இருக்குமா, வா 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 மகனே இந்தா எடுத்துக்க ஸ்தூல சரி ஒன்று யதார்த்த சரி ஏற்கனவே இங்கே இருந்து போகிற அந்த யதார்த்தம் எடுத்துக்கோ கொடுத்துட்றேன். அப்புறம் அங்கே வாழ்கிறோம். இதுதான் சூக்கும சரீரத்தின் பயணத்தின் ரகசியம். இது ஒத்துக்கிற மாதிரி இருக்காங்க சொல்லுங்கள். ஒரு பக்தரிவாக ஒரு ரேடிக்கலாக திங்க் பண்ணுங்கள், லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள், ரேஷனலாக திங்க் பண்ணி பாருங்கள், சயின்டிஃபிக்காக பாருங்கள். அப்போது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் வந்து ஒரு அணு ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கணுமா? அந்த எலக்ட்ரானால் தானே நான் ஆகியிருக்கேன். அப்போ எனக்கும் அது பொருந்தும்ல சொல்லுங்கள். ஐன்ஸ்டீன் சொன்னது எனக்கும் பொருந்தும்ல, குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்ற லா எனக்கும் பொருந்தும்ல. அவ்வளோதான். 500 ஆண்டு ஒளி ஆண்டுலாம் பிரயாணம் பண்ணால் இந்த ஸ்தூல உடம்புக்கு தான் அந்த கட்டுப்பாடெல்லாம். இது கிடையாது. இங்கே தள்ளனே இங்கே நவருவார், இங்கே தள்ளனே இங்கே நவருவார். அதே தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது உண்மையா? எனக்கு உணர்த்தப்பட்டது இது உண்மையா? நீ என்னடா ஏதோ உளறிக்கிட்டு இருக்க, உனக்கு என்னென்னமோ தோணுது, கற்பனை விதவிதமான கற்பனை எல்லாம், இதெல்லாம் நான் நம்ப சொல்கிறியா அப்படின்னா, எனக்கு இது அனுபவமாகவும் கிடைத்தது தான் பெரிய அதிசயம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் சொல்ல போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிச்சோங்க. அருமையான கருத்தை சொன்னேன். எனக்கு ஒரு அனுபவம். ஒரு என்னுடைய வீட்டு மாடியில் திருக்காட்டுப்பள்ளியில் என் மகனுடைய வீட்டு பெரிய ஹாலில் படுத்துருக்குறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு இதில் அசரீரி கேட்டேன்னு, அந்த ஹால் முழுக்க கேட்டேன்னு. 11 ஹாலுக்கு இரவு மொட்டை மாடியில் என்னுடைய மனைவி என் பேர குழந்தை விளையாண்டுக்கிட்டு இருக்க சத்தம் கேட்கு, தூங்காமல் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இங்கே ஒண்டியாக அசதியில் தூங்கிட்டேன். 11 ஹாலுக்கு முழிப்பு தான் அசரீரி கேட்டு முழிக்கிறேன். முழிச்சோன்னு மிக்க ஆச்சரியம். முழிச்சு பார்க்குறேன், யார் பேசுன்னு சுற்றி பார்க்குறேன். பார்த்துட்டு சரி குரலை வச்சு யாருன்னு நான் கண்டுபிடிச்சி மிக்க ஆச்சரியம். அது ஒரு அந்த சாப்டருக்குள்ளே போக வேண்டாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் சரி மறுபடியும் தூங்குனா மறுபடியும் இன்னொரு கசரீரி கேட்கலான்னு ஒரு ஆசை. சரி கண்ணை மூடி தூங்கும் அப்படின்னு கண்ணை முன்னால் என் உடம்புலேருந்து இந்த நான் என்கிற இந்த ஒரு நினைவும் இந்த ஒரு இதுவும் அப்படியே ஒரு இதுக்குள்ளே இழுக்குது. என்ன காந்தம் மாதிரி உடல் இங்கே தான் இருக்குது. உடலுக்குள்ளேருந்து நான் என்ன ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு இன்னொரு தளத்துக்குள்ளே, இன்னொரு டைமென்ஷனுக்குள்ளே அதை விளக்க முடியலை என்னால். இன்னொரு இதுக்குள்ளே அப்படி என்ன தள்ளுற மாதிரி இல்லை, என்ன இழுக்கிற மாதிரி. அப்படி இதை விட்டுட்டு, இந்த உலகத்தை விட்டுட்டு இன்னொன்று அவ்வளோ எனக்கு வார்த்தைகள் வரவில்லை அந்த அனுபவத்தை விளக்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சாலும் புரிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி. அப்படி இந்த உடலை விட்டு நான் வெளில வந்துட்டேன்னு இல்லை, நான் ஏதோ ஒரு உடல் படுத்து கிடக்கு. இன்னொரு இது அப்படியே பிளாட்டிங் பேப்பர்னு அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க, இப்போல்லாம் இல்லை. பிளாட்டிங் பேப்பர் தண்ணியில் வச்சா அப்படி சல்லுன்னு ஈரத்தை உறிஞ்சிடும். அது மாதிரி நான் உறிஞ்சப்படுகிறேன், சக்தியாக உறிஞ்சப்படுகிறேன். அப்போ சரியாக இருக்கா நான் சொன்னது? இங்கே தள்ளுறது, இங்கே சக்தியாக இங்கே உரியும் போது இங்கே இழுக்கும்போது இங்கே இழுக்குது. அப்படி போகிறதுக்காக இழுக்கிறாங்க. ஐயோ முடிஞ்சு போச்சு, நம்ம சரி கேட்டோம், சாவரண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ நினச்சிக்கிறேன், ஆஹா முடிஞ்சு போச்சு, கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு. ஒரு விதமான பயம், ஒரு பயம் வந்தோன்னே உறிஞ்சப்பட்ட நான் திருப்பி துப்பப்படுகிறேன். துப்புற மாதிரி வெளில வந்துட்டேன். இந்த உறிஞ்சப்படுகிற அனுபவமும் இறந்த பிறகு இந்த சூக்கும சரீரத்தை தள்ளுகிறாங்களே, அது தள்ளுற அனுபவம் ஒரே அனுபவம் தான். உரிவதும் தள்ளுவதும் ஒன்று தான், புஷ்ஷும் புல்லும் ஒன்று தான். அப்படி இருந்துக்கிட்டு தள்ளுனா புஷ்ஷு, உள்ளே இருந்துட்டு இழுத்த புல், அவ்வளோதான். அவங்க உள்ளே இருந்துட்டு என்ன இழுக்கிறாங்க, அங்கே இருந்துக்கிட்டு. செத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வெளில என்ன தள்ளுறாங்க. அப்போ இந்த அனுபவம் உண்மைதாங்க. இந்த சூக்கும சரீரத்தின் பயணங்கிறது பயணம் அல்ல, அலையின் மாற்றம், அலையின் டிரான்ஸ்போர்ட்டேஷன். என்ன அப்படி ஒரு தள்ளி வருது. இதுதான் அனுபவத்திலையும் பார்த்துட்டேன். இதுதான் நடக்க போகுது. இது ஒவ்வொருத்தருக்கும் சாகும்போது இந்த அனுபவம் ஏற்படும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி 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 நேயர்களே.